ஹாய் गाइस ஐ திங்க் கேக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு மைக் வாங்கிட்டோம். ஒரேலியா மைக் உங்க காதுக்குள்ள வந்து இப்ப நான் கத்துவேன். சோ இது வந்து என் தம்பி, என் அக்கா பையன் சிஸ்டர் ஆதிரன். எஸ். சோ இதுதான் அந்த மைக்கோட பாக்ஸ். இதோட ரேட் எல்லாத்தையும் நாங்க சொல்றோம். ஆமா, ஹோலி லேண்ட் வாங்கிருக்கோம் நாங்க. ஒரே நிமிஷம். இதான் அந்த மைக். அப்புறம் 2 ரிசீவர் கொடுத்திருக்காங்க. இது பண்ணுங்க. சோ இதுதான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்க கேமராமேனுக்கும் நாங்க ஒன்று மாட்டிட்டு இருக்கோம். அதை பாருங்க. அது வந்து ஆக்சுவலி என்னன்னா கேமராக்காக. அது வந்து நம்ம வயர் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் அது வந்து வயர்ல கனெக்ட் பண்ணி கேமரா. இது வந்து ஃபோனுக்கு, இது வந்து கேமராக்காக கனெக்ட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ இதோட மொத்த ரேட்டிங் வந்து ஞானி சொல்லுவாங்க. ரேட்டா? விலை அது எல்லா. இது வந்து ஆன்லைன்ல வந்து 13,000 போட்டு அரௌண்ட் 13,000 போட்டிருந்தது. வேறு சைட்ஸ் போனால் ஒரு 100 ருபீஸ் குறையிற மாதிரி இருந்தது. ஆனால் இது நாங்கள் வந்து ஒரு ஆஃப்லைனில் இங்கே ஒரு கடையில் வாங்கினோம். அந்த கடையில் எங்களுக்கு 12,000க்கு அப்படியே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 10,000க்கு வந்து வாரண்ட்டி ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வந்து வித் ஜிஎஸ்டி வாரண்ட்டி தான் எங்களுக்கு வேணும். இன்கேஸ் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது க்ளைம் பண்ணும்ல, அதனால் அதோடு தான் நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ அதோடு வாங்கும்போது எங்களுக்கு இது அரௌண்ட் 12 வந்துருச்சு. ஜிஎஸ்டி 2,000 வருது. இதெல்லாம் போய் துபாயில் பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். லம்பாக பர்ச்சேஸ் பண்ணால் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஆனால் இதை மட்டும் வாங்குறதுக்குலாம் போக வேண்டாம். நல்லா இருந்தது. ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் M2 Mark 2, இந்த ஹோலி லேண்ட் Mark 2 இதுதான் வந்து நல்லா இருந்தது. இதுக்கு வந்து 2 ரிசீவர் கொடுத்துருந்தாங்க. ரிசீவர் ஒன்று வந்து ஐஃபோனோட ரிசீவர் ஃப்ளாஷ் கேபிள், இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டு C டைப் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த இது கொடுத்துருந்தாங்க. இதோ இந்த மாதிரி இருக்கும் ரிசீவர். இதை நான் வந்து ஃபோனில் மாட்டிட்டு நம்ம வந்து எடுக்கலாம். இதில் வந்து 2 லைட் எரியும் இந்த இடத்துல. அங்க பாரு ஹாய் சொல்லு. இது வந்து லைட் எரியும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியும். ஹலோ ஹாய் சொல்லு. ஹாய் गाइस. கேக்குதான்னு செக் பண்ணிட்டு வந்தோம். எஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். டைஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு கோடம்பாக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட், கெஃபே வந்திருக்கோம். சாரி. ஸோ டைஸ் கெஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே வந்திருக்கோம். ஸோ சம்மருக்கு வந்து கிட்ஸ்க்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நாங்கள் யோசிச்சு. இதோட ஆம்பியன்ஸ் தான் கூட நல்லா இருக்கு. ஸோ இந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே நான் முன்னாடி வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கெஃபேல நான் தான் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி எடிட் பண்ணது நான் தானே. நீவே போட்டோட. சரி, ஓகே. கரண்ட் வர போயிடுச்சு. என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அது உட்காரு, இங்கே வா, வீடியோவில் வா. இவர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுவார். ஸோ நாங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவோம். நீ சொல்ல வேண்டியதாக இருக்காது. இவங்க டார்ச்சர் பார்த்தாலும் ஓன் டார்ச்சர் வேற ஏன் போட்டு உயிரை வாங்குற. ஸோ ஆக்சுவலி கைஸ் இந்த கெஃபேல வந்துட்டு ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப இது இருக்குது. ஏசி வேறு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெயிலுக்கு காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு இடம் தேடுறீங்கன்னா இந்த இடம் ஃபார் ஷோர் நீங்கள் வந்தாகணும். பட்ட பகலில் ஒரு வாலிபனை அடித்த அக்ஷயா திக் நிமிடங்கள். இப்போதாங்க அடி வாங்கினேன். டெலிட் பண்ணிடுறேன். கண்டினியூ. ஆக்சுவலி இந்த கெஃபேல வந்து காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக ஏசி போட்டு ஒரு உங்களுக்கு இடம் ஒன்று வரணும் அப்படின்னா, கிட்ஸை கூட்டிகிட்டு வரணும்னா தாராளமாக இங்கே வரலாம். ஸோ பாருங்கள், இதுதான் மெனு. லிமிட்டட் மெனு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். என்ன இது வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது வந்து என்ன சொன்னாங்கன்னா கானோ கிரெட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. அப்புறமா பாஸ்தா வந்து இங்கே ஃபேமஸ்ஸு, சாண்ட்விச்சஸ் வந்து இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ப்ளஸ் ஒரு மில்க் ஷேக் சொல்லியிருக்கோம். பிகாஸ் என்ன அவைலபிளாக இருக்கும் அது சொல்லியிருக்காரு. இல்லை ஏன் இப்படி
இப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. அவர் எது ஃபேமஸோ அது வந்து சொன்னாங்க. ஸோ இது காசு வந்து நாங்கள் தான் பே பண்ணோம். அவங்க வந்து இந்த கொலாபரேஷன் அப்படிலாம் கிடையாது. இது காசு வந்து நாங்கள் பே பண்ணி தான் நாங்கள் இங்கே சாப்பிட்றோம். ஸோ எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆதிரன் ஸோ யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பேர்லாம் வந்துருக்கு தெரியுமா? ஆமாம் 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 பார்த்தேன். அப்போனா 2 மில்லியன் 3 மில்லியன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட். ஆனால் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுவாங்க போல இருக்கு இல்லை? ஆனால் இந்த இன்ஸ்டாலாம் வந்து 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா மொத்தமாக காட்டாமல் 50 லைக்ஸ் 30 லைக்ஸ் அப்படின்னு பிரித்து காட்டலாம். அந்த மாதிரி காட்டும் போல் மேபி. கரெக்ட். யா ஓகே கைஸ். ஸோ அடுத்த வாட்டி நாங்கள் இவரையும் vlogல ஆட் பண்ணுறோம். அடுத்த வீடியோ ரீல் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இவருக்கு வந்து போஸ்ட் பண்ண மாட்டார். அதான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணணும். ஒரு எடிட்டராக எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? நான் ஒரு எடிட்டராக என்னெல்லாம் பண்ணுறேன். எடிட்டர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே. நாங்கள் டிஷ் வந்தோடனே என்னன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் சீக்கிரம் கட் பண்ணுங்க. ஓகே பாய். அதாவது நாங்கள் ஆர்டர் பண்ண 2 ஐட்டம் வந்துருச்சு. 3 ஐட்டம் அது வந்துருச்சு. 2 items 1 2 3. திஸ் இஸ் 1 dish. இந்த திஸ் இஸ் 1 dish. இந்த garlic bread நீ சொல்லியா? திஸ் இஸ் 1 dish. எல்லாமே ஒன்று தான். ஓகே ஓகே. ஸோ கைஸ் நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆதிரன் வந்து சாப்பிட்றா கேட்குதா? கேட்குதாடா? சாப்பிடாது. சி கேட்குதாடான்ற பாரு. நல்லா இருக்கடா. சாப்பிடு. அதில் டிப் பண்ணி சாப்பிடு. சூப்பரா உனக்கு தெரியுது. சூப்பரா சூடாக இருக்கு பாரு. நல்லாக்கா? பிடிச்சிருக்கா? நீ பாருங்க. அது வேணுமா? சாப்பிடு. உனக்கு எதை பிடிச்சிருக்கோ சாப்பிடு. லைக் திஸ் ஆர் லைக் தட். இதுவும் அதுவாடா. சாப்பிடு. அவர் சூப்பராக சாப்பிட்றா. நீ வேணும்டா எல்லா வீடியோக்கும் இருக்கு. பைட் பண்ணி ஒரு இது இல்லையா அவங்க பாருங்க. அது இன்னொரு வாட்டி அந்த மாதிரி சாப்பிட்டு காமிக்கலாம். ஏங்க இங்கே வீங்க அப்படி போடு. எங்களுக்கு ஒரு வழியாக ஹைலைட்ஸ் கிடச்சிருச்சு. நீ சாப்பிட. இன்ட்ரெஸ்டிங்காக ஒருத்தர் சாப்பிட்றது நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குட்கால போய்ட்டு என்னடா பிடிச்சிருக்கடா? வந்தா ஏச மாதிரி. நம்ம வீடியோ சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்னா எப்படி சாப்பிடுவோம்? அப்படி போல. உனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ஆதிரங்கா மேங்கோ மில்க் ஷேக் வாங்க கைஸ். இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் பாய். ஸோ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். 3மே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு ஃபேவரட்டானது வந்துட்டு கார்னோ ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் இருக்கு. அதானே ஆர்பிட்டா? உங்களுக்கு எது பிடிச்சது? அந்த கார்ன் ஆர்பிட் தான் எனக்கு பிடிச்சது. எஸ் பேர் மறந்துட்டோமே. பாய் சொல்றா. ஆதிரனுக்கும் அதான் பிடிச்சது. யா ஸோ இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். இதுதான் அந்த கடை. நல்லா இருக்குல்ல? யா. ஸோ ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். 4 வாட்டி வீடியோ முடிச்சுக்கிறாங்க நாங்கள். சரி ஓகே பாய். மூக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில். நீங்கள் சொல்லுங்கள். பை காய்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரைக்கும் இதுவரை உங்களுடைய விடைப்படுவது சொல்லு பாய். ஓகே பாய் பாய் கைஸ். பை 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 சொல்கிறா. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சொல்லு.